அன்பார்ந்த சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நான் கமல செல்வராஜ். மீண்டும் இந்த புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கின்றேன். இப்போது நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு 2 விஷயங்களை பற்றி நான் உங்களோட பேசணும். வேறொன்றும் இல்லை, கல்லூரியில் படித்து கொண்டிருந்த 2 பெண்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு சாதகமாக இருக்கிறீங்களா இல்லை பாதகமாக இருக்கிறீங்களா என்கிறத பற்றியான ஒரு சின்ன அலசல் தான். ஒரு பிள்ளை ஒரு மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறா. இன்னொரு மாணவி கோவையில் ஒரு கல்லூரியில் உயர் படிப்பு படிக்கிறாள். அப்போ இவங்க எல்லாம் கல்வியில் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுகிறாங்க, பாஸ் ஆகி வந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் அவங்க படிப்புக்காக செலவழிச்சிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய படிப்பை படித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குது. ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதனால் வந்துடுது, இவங்களுக்கு இது வரணுமா, இதை இவங்க வந்ததா இல்லை வருத்தினதாங்கிறதெல்லாம் நீங்கள் அலசி பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு, இந்த நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, ஒரு இளம்பெண் தன்னுடைய உடம்பு முழுக்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு நடுராத்திரி தன்னந்தனியாக தெருவில் நடந்து வரக்கூடிய நேரத்தில் முழுமையான சுதந்திரம் கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 பொம்பளைகளையுமே ராத்திரி நேரத்தில் யாரும் ஆளு நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று அவர்களுக்கு விருப்பமான இளைஞர்களோடு சேர்ந்திருந்து என்ன செய்தார்கள், எப்படி இருந்தார்கள் எல்லாம்ங்கிறது 2வது விஷயம். இவர்கள் இந்த மாதிரி இடத்திற்கு போகலாமா, அந்த நேரத்தில் போகலாமா? இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு போதை பழக்கம் என்கிறது கட்டவிழ்க்கப்பட்டு விடப்பட்டு தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து நாட்டில் படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு தங்களை முழுமையாக அடிமையாக்கி தாங்கள் செய்யக்கூடியது என்ன என்பதே அறியாமல் அவர்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாட்டை ஆளக்கூடியவர்களா, அதிகாரிகளா? இவ்வளவு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய 4 தலைமுறை இளைஞர்களை கெட்டு போய் அவங்க சீரழிந்து அவங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி இருக்கிறதற்கு யார் காரணம் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கு அடிப்படை என்னங்கிறதையும் நீங்கள் இளைஞர்கள் என்று நாம் சொன்னாலும் அந்த இளைஞர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கக்கூடியது என்னது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள்? இவ்வளவு படித்திருக்கக்கூடிய பெண்கள், மாணவிகள், அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்த்து கிடைக்கக்கூடிய, அனுபவித்து கிடைக்கக்கூடிய அந்த பட்டறிவு என்பது இவர்களுக்கு ஏன் இல்லாமல் போனது? அதுதான் என்னுடைய கேள்வி. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய முறைப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குமா? அழகாக ஒரு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிவபெருமானுடைய கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம், கருடா சவிக்கியமா அப்படின்னு. அப்போ கருடன் சொன்னதாம், அவனவன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமே என்று சொன்னதாம். அந்த விஷயத்தை தான் எனக்கு இப்பொழுது உங்களிடத்தில் சொல்வதற்கு ஞாபகம் வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கமல செல்வராஜ்.